கொடுத்த பதியத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருண் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த புத்தகம் குறித்து உரையாற்றினார்கள். அவர் ஒரு 2-3 சாப்டர் தான் தொடலை, மீது எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நினைவில் வச்சு முதல் முந்தி படித்தது இல்லையா, அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படித்த புத்தகத்தை இப்போ வரையும் நினைவில் வச்சு எனக்கு அப்போ முகநூலில் அப்போவே அனுப்பிட்டார். இந்த புத்தகம் குறித்து விரிவாக எழுதி கொடுத்தாரு. இப்போ ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாரு. எனக்கே நான் எழுதுனதையும் நான் மறந்துட்டேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புத்தகம் படிக்கணுன்ற ஆர்வம் வந்திருக்கும். இப்போ நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசணுன்னா 20 பக்கத்துக்கு தான் நான் தயாரிக்கணும், மக்கள் பதிப்பாக நான் கொண்டு போகணும், எல்லாரும் இலவசமாக கொடுக்கணுன்ற நினைப்பில் தான் பண்ணினேன். ஆனால் 64 பக்கத்தை தாண்டி வந்துருச்சு. இது நான் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். இதில் இந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் பற்றி தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் பேசுகிறேன். இதில் என்னென்னா 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த மண்ணோட மண்ணாக உள்ள கடந்த அந்த பானை ஓடுகள் தோண்டி எடுக்கிறப்ப இப்போ வரையும் அந்த பளபளப்பே குறையாமல் இருந்தது. அந்த பளபளப்பு குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் விஐடியில் தான் வச்சு ஆய்வு பண்ணாங்க. அதில் கார்பன் நானோ டியூப் அந்த பூச்சி இருக்குது. அதை பற்றி விரிவாக அருண் அவர்கள் சொன்னாங்க. அப்போது 2600 ஆண்டுன்றது இப்போ நமக்கு சொல்கிறதான், அது 10,000 ஆண்டா 15,000 ஆண்டா தெரியாது. ஏன்னா நம்ம அரசாங்கம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை போக விடுறதே இல்லை. இதே அயல் நாடுகளில் கிடச்சிச்சுன்னா அது 25,000 ஆண்டு 50,000 ஆண்டுன்னு போயிடும். அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் அறிவியல் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. நம்ம தமிழ் அறிஞர்களே எழுத்து கிடச்சிது, பாசிமணி கிடச்சிது, நெசவு தொழில் பண்ணக்கூடிய அந்த உபகரணங்கள் கிடச்சிதுன்னு தான் பேசுகிறோமே தவிர இந்த கார்பன் நானோ டியூப் பற்றி பேச தயங்குறாங்க பொது வழியில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது 1200 டிகிரி சென்டிகிரேட்டில் இயல்பாக சூடு பண்ணும்போது அதுவாக உருவாகிருக்கும். எதுக்காக அவ்வளவு 1200 டிகிரி சென்டிகிரேட்டில் அவங்க சூடு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கார்பன் நானோ டியூப் எப்படின்னா, நம்ம மனித தலைமுடியில் 1,00,000ல் 1 பங்கு தான் அதோட குறுக்கு வெட்டு தோற்றம். ஆனால் அதோட வலிமை எங்கை விட அதிகமான வலிமையானது. இப்போ நம்ம நிலவுக்கு அனுப்பியிருக்கோம் இல்லையா, சந்திரயான், அதெல்லாம் இப்போ செயலிழந்து போச்சு. அதிகமான வெப்பத்திலேயோ அதிகமான குளிர்ச்சியிலையோ நம்மளுடைய இயந்திரங்கள் செயல்படாது. ஆனால் அந்த வெப்பத்தையும் சூட்டையும் தாங்கக்கூடிய தன்மை அந்த கார்பன் நானோ டியூப்புக்கு இருக்குது. இப்போ வரைக்குமே நம்ம செயல்படுத்த முடியவே இல்லை, முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியலை. ஆனால் அதை அந்த காலத்திலேயே நம்ம தமிழன் கொண்டு வந்திருக்கான். இது ஏன் இதை பற்றி ஆய்வு பண்ணணும்னு எனக்கு மனப்பான்மை வந்துச்சுன்னா, என்னுடைய சின்ன வயசில் எங்கள் மாமா புறநானூறு 201 202 பாடல்களை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதில் வடபால் முனிவன் தடவினுள் தோன்றிய அப்படின்னு ஒரு வரி வரும், கபிலர் எழுதினது. இங்கே தடவு அப்படின்னா தடவினுள் அப்படின்றது வேள்வித்தீ அப்படின்றாங்க. வேள்வித்தீயில் ஒரு மனிதன் தோன்றுவானா, அதுவும் யாரு, புலிக்கடிமால். அந்த வடபால் முனிவன் தடவினுள் தோன்றிய 49வது வழிமுறையில் தோன்றிய புலிக்கடிமாலாம். அது எப்படி வேள்வித்தீயில் தோன்றுவான்? தடவு அப்படின்றது பொருள் பானை அப்படின்னு பொருள்படும். அந்த பானை ஏன் கீழடியில் அந்த கார்பன் நானோ டியூப் பூசப்பட்ட பானையோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இப்போ கூட ஜப்பானில் பார்த்தீங்கன்னா செயற்கை குழந்தைகள், அதாவது அந்த ஆய்வகத்தில் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு வேணும், இந்த மாதிரி முடி வேணும், இந்த மாதிரி வண்ணத்தில் வேணும்னா செயற்கையாக குழந்தைகளை உருவாக்குறதுக்கு உண்டான ஆய்வுகள் நடைபெற்று வருது. ஏன் அந்த மாதிரி ஒரு ஆய்வு அப்போ நடந்திருக்கக்கூடாது? அந்த தடவுகள் தோன்றிய அப்படின்றதுக்கு விளக்கம் நம்ம இதையே நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய வாதம். இந்த நீயே வடபால் முனிவன் தடவுகள் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேன் நடு குருசை உவரா ஈகை துவரை ஆண்டு 49 வழிமுறை வந்த வேலிருள் வேலை. இந்த புலிக்கடிமால் சின்னம் நம்ம சிந்துவெளியில் இருக்குது. சிந்துவெளியில் நான் கோலம் போடுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மனுஷன் 2 பக்கமும் புளியை பிடிச்சிருக்க மாதிரி. இது புறநானூறு நம்ம தமிழ் புலவர் எழுதுனது புலிக்கடிமால். அதே சின்னம் அங்கே சிந்துவெளியில் கிடைக்குது. அதனால தான் ரெண்டுக்குமே நான் தொடர்பு படுத்தி நான் எழுதுகிறேன்.
அங்கேயும் தமிழனுடைய ஆட்சி தான், அதே தமிழுடைய தலைமுறை தான் இங்கேயும் ஆட்சி பண்ணியிருக்கு. 49 தலைமுறையில் வந்தது தான் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கு. அந்த அரையம் அப்படிங்கிறது ஹரப்பா மொஹஞ்சதாரோ தான் அப்படிங்கிறத நான் இந்த சிந்து தமிழ் புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அருண் எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டாங்க. எனக்கு எழுதுகிற அளவுக்கு பேசுகிறதுக்கு வராது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.